Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபினா ஒரு full chicken-ஐ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை. நம்ம வீட்லயே எப்படி கடாயில ஒரு grill chicken பண்ணலாம்ன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க grill chicken எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த grill செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முழு கோழியா வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த கோழி வந்து ஸ்கின்னோட தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி மேலெல்லாம் உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா போட்டால் உள்ளெல்லாம் இறங்கணும் இல்லைங்களா, அதனால இந்த கோழி மேலே கீறி விட்டுக்கலாம். ஸ்கின்னோடு இருக்குன்றதால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க நல்ல கத்தியில் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்ல புளிக்காத தயிரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல கசூரி மேத்தி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம வந்து இதில் கலர்லாம் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற மசாலா பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த சேர்த்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தயிர் கூடவே இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். உள்ள மேலே சைட்லன்னு சொல்லிட்டு நல்லா கோழியை நல்லா திருப்பி நல்லா இந்த மசாலாவை இந்த கோழி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கோழியில் நல்ல மசாலாலாம் போட்டாச்சு. இது வந்து குறைஞ்சது ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். தயிர்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதால கோழி வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இதை வந்து மசாலா போட்டு மினிமம் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆவது நம்ம ஊற வச்சு எடுக்கணும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்படி ஃப்ரை பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடி கனமாக இருக்கிற ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனை அந்த வானலியில் வச்சுருங்க. இது இப்படியே விட்டுருங்க. அப்படியே இந்த வானலில் வச்சுருங்க. எண்ணெய்லாம் போட வேண்டாம். இதை வந்து நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இந்த சிக்கனை வந்து நம்ம ஸ்கின்னோட வாங்கியிருக்கிறதால அந்த ஸ்கின்ல இருக்கிற எண்ணெயே வந்து நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் திருப்பி வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. உள்ளெல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாலாம் கீழே அப்படியே எண்ணெயாக வந்திருக்கு பாருங்கள். சிக்கனை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வானலியில் இருக்கிற அந்த எண்ணெய் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த சிக்கனோட ஜூஸு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் கீழே இருக்கிற மசாலாலாம் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அந்த மசாலா கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு இல்லைங்களா, ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் காரம் இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை மறுபடியும் இந்த சிக்கன் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 75% வந்து இதில் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இந்த சிக்கனை அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம்.
இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும் தான். பட் ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்ய போகிறோன்றதால இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சிக்கன் வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கனையும் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் எண்ணெயில் நல்லா வேக வச்சுட்டோம் பாருங்கள். இந்த சிக்கன் வந்து அவனில் செய்கிற கிரில்லை விட ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாமே நல்லா வெந்து மசாலாலாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நம்ம எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே விட்டு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனை வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே அந்த சிக்கன் வேக வைக்கும்போது ஒரு ஆயில் மாதிரி வந்தது இல்லைங்களா, அதை வந்து இது மேலே போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக பட்டர் கூட போட்டிங்கன்னா இனிமேல் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மசாலாவில் இருந்த எண்ணெயை தான் நான் போடுறேன். இப்போ நல்லா எல்லா இடமும் போட்டுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. கட் பண்ணுறதுக்குள்ளவே அது வந்து உடஞ்சி வருது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து நல்லா மேலெல்லாம் கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இந்த கிரில்டு சிக்கனை உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.